ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடி ஆப் இல்லை போர்ட்டல் லாகின் செய்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட் அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் ஓப்பன் ஆகும். மினிமம் ஒரு 100 டிக்கெட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. 100 டிக்கெட்டுக்கு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வரும். ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன கொடுத்தாலும் அகெயின் அதே இஷ்யூ வந்துச்சுன்னா வேறு ஸ்லாட் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேறு டேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஸ்லாட் சூஸ் பண்ணோன்னே ஒரு லாகின்லேருந்து 6 டிக்கெட் மேக்ஸிமம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லட்டு தேவைன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. உண்டியில் காசு போடுறது ஆன்லைனில் இப்போ கூட போட்டுக்கலாம், பட் அப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கலாம் லெஷர் டைமில். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆதார் டீட்டெயில்ஸ் எத்தனை பேருக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்களோ அத்தனை பேரோட டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து யூபிஐ இருக்கும், கார்டு பேமெண்ட் இருக்கும், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா யூபிஐயில் பே பண்ணுறப்போ சேம் டேவே ரிட்டர்ன் ஆகிடும். கார்டு இல்லைனா நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறீங்க அப்படின்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த திருப்பதி தரிசன டிக்கெட்டும் கேன்சல் பண்ண முடியாது. அக்காமடேஷன் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ புக் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பர், பெண்டிங் ஸ்டேட்டஸில் வந்து ஒரு 5 minutes பாருங்கள். எஸ்எம்எஸ், இமெயில் இல்லை புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் எதுலேயுமே புக்கிங் உண்டான டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலான்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புக் பண்ண அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் புக்கிங் பற்றின அப்டேட் பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங்கும் சேர்ந்தாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 200 ரூபாய் ஒரு டிக்கெட். இந்த டிக்கெட் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா க்யூவில் நம்ம நின்று டிக்கெட் எடுக்கிற அந்த டைம் சேவ் ஆகும். அண்ட் லட்டு கவுண்டரில் போய் நீங்கள் லட்டு வாங்கும் போதும் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக லட்டு கவுண்டரில் க்யூ இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனாலும் கவுண்டரில் கூட நம்ம போய் நேரில் வாங்கிக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சேம் தான். திருமலாவில் எப்படி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே 200 ரூபாய் தரிசன டிக்கெட், ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட். திருமலாவில் புக் பண்ணுறப்போ ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே ப்ரொசீஜர் தான். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின்லேருந்து 6 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். லட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தேவைப்பட்டால் லட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ண முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய தேவையில்லை. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோடு முக்கியம். ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டுக்கு வேஷ்டி மஸ்ட், ஜென்ஸுக்கு டிஷர்ட், ஷர்ட், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸாக இருந்தால் சாரியும் துப்பட்டா போட்டிருக்கணும், சுடிதார் போட்டிருந்தா. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ஃபுல்லாகிடுச்சு. கிடைக்காதவங்க ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஃபுல்லாகிடுச்சு. கிடைக்காதவங்க கல்யாணம் மட்டும் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாம். லக்கி டிப்பில் அதுவும் கொடுப்பாங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. அது ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. அந்த டிக்கெட்ஸ் இன்னும் ஒரு சில டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் ஒரு சில டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்லேயே ஒரு சில டேட்ஸுக்கு ப்ளூ கலரில் அவைலபிள் இல்லாமல் காமிக்குது. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே இப்போ 24ஆம் தேதி ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு நைட்டு 12 மணி போல் 25ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டில் பெருமாளை கிட்ட போய் பார்க்கலாம். 10,000 ரூபாய் நம்ம டொனேஷன் பே பண்ணணும். அதுக்கு ஒரு 500 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம், அதற்குண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட், கீழ் திருப்பதி டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்டும் 2-3 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க. எப்போ கொடுத்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா திருப்பதி தலகோனா
3 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. 2:55க்கு போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல்னா ttdevastanam.ap.gov.in. இது உங்கள் மொபைலில் கூகுள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர்லேயோ கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணால் அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அக்காமடேஷன் கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும், கீழே கெட் ஓடிபி இருக்கும். அதை கிளிக் பண்ண ஓடிபி வரும், அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. மற்றபடி புக்கிங் ஆப்பில் பண்ணாலும் சரி போர்ட்டலில் பண்ணாலும் சரி சேம் தான். ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த புக்கிங்க்குமே ஏதாச்சும் இஷ்யூன்னா டக்குன்னு ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு இதில் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணுறப்போ இன்கேஸ் நீங்கள் லாகின் ஆகிருந்தது லாக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் லாகினும் செய்துக்கோங்க. 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். ஆப்பில் பாருங்கள், போர்ட்டலில் பாருங்கள், எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். அக்காமடேஷன் புக்கிங் தரிசன டிக்கெட்டை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகும். அதனால் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட், காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாகின் ஆனோன்னே வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சு திருமலாவில் மலை மேலே ஸ்டே பண்ணுறதா இருந்தால் திருமலா சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலாவில் சூஸ் பண்ணுறப்போ நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது, ரூபா தான் சூஸ் பண்ண முடியும். 100 ரூபாய்க்கு ரூம் இருக்கும், அதுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு காஷ் அண்ட் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 600 ரூபா, 999 ரூபான்னு சொல்லிட்டு 1000 ரூபா வரும். அது இருக்கும், அதுக்கு ஒரு 999 ரூபா காஷ் அண்ட் டெபாசிட் பே பண்ணணும். அதே மாதிரி 1018 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும், அதுக்கு நீங்கள் காஷ் அண்ட் டெபாசிட் அதே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து அமௌண்ட் வரும், அமௌண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஜனவரி 29க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்லாட் இருக்கும். நீங்கள் எப்போ திருமலைக்கு ரீச் ஆகி ஏஆர்பி கவுண்டர்னு இருக்கும், அங்கே தான் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிறோம். அது 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். அந்த ஸ்கேன் பண்ணுற டைம் தான் இந்த 6 மணி நேரம். ஒன்ஸ் நீங்கள் எப்போ டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறீங்களோ உங்களோட தரிசன ரூம் புக்கிங் பிரிண்ட் அவுட்டை, அதுலேருந்து 24 மணி நேரம் கேல்குலேட்டட். ஸோ நீங்கள் அங்கேயே இருந்து ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எஸ்எம்எஸ் வரும். வரலன்னா மறுபடியும் அதே கவுண்டரில் போய் உங்களோட பிரிண்ட் அவுட்டை கொடுத்து ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம் இன்னும் எஸ்எம்எஸ் வரலன்னு சொன்னால் அவங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணால் அவங்களோட எல்இடி கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிடும். அப்படி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு எங்கே அலாட் பண்ணிக்கிறாங்களோ அந்த ரிசப்ஷனுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 6 மணி நேர ஸ்லாட் எப்போ திருமலைக்கு ரீச் ஆவீங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் போனால் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி போனால் பண்ண மாட்டாங்க. இந்த 6 மணி நேரத்துலேருந்து ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே ரூம் கேன்சல் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த 6 hours டைமை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. எப்போ திருமலைக்கு ரீச் ஆவீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. 00ங்கிறது நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். அடுத்து 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைம் சூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த 6 மணி நேரங்கிறது ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம். அந்த பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணதுலேருந்து 24 மணி நேரம் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அங்கேயே 10 நிமிஷத்துக்குள்ளார எங்கே அலாட் பண்ணியிருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த ரிசப்ஷன் கவுண்டருக்கு போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு ரூம் புக் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். ரூம் புக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்குது இல்லைங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் தரிசன டிக்கெட் இல்லைன்னா கூட ரூம் புக் பண்ணிக்கலாம். 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வோம். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் போதும் ரூம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத முதலே பிளான் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ரூம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரூமில் நம்ம 7-8 பேரோ நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் அந்த ரூமோட கெப்பாசிட்டி பொறுத்தும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்லாட் சூஸ் பண்ணோன்னா எவ்வளோ பேருன்னு கேட்கும், 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நீங்கள் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ கொடுத்துக்கோங்க. மேலே கூட ஒரு 2 பேர் 2 பேர் இருக்காங்கன்னா கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். காஷ் அண்ட் டெபாசிட் 100 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுக்கணும். இதுவே நீங்கள் யூபிஐயில் பே பண்ணுறப்போ அந்த காஷ் அண்ட் டெபாசிட் மேக்ஸிமம் 20 ஹவர்ஸ்க்குள்ளார ரிட்டர்ன் ஆகிடுது நம்ம ரூம் வக்கேட் பண்ணதுலேருந்து. கார்டு பேமெண்ட்லேயும் நெட் பேங்கிங்லேயும் பே பண்ணுறப்போ 3லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார ஆகுது. ஸோ உங்கள்கிட்ட யூபிஐ இருந்தால் புக்கிங்கும் ஃபாஸ்ட்டாகும் அண்ட் அந்த நமக்கு காஷ் அண்ட் டெபாசிட் திருப்பி வரதும் சீக்கிரம் வந்துடுது. அதனால் நீங்கள் யூபிஐ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கார்டு பேமெண்ட் நெட் பேங்கிங் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம ரூம் எடுக்க முடியும். திருமலாக்கு திருப்பதிக்கெல்லாம் சேர்ந்தாப்பில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரே டேட் ஒரே டைமில். திருமலாவில் நீங்கள் ஒரு தடவை ரூம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் திருமலாலே ரூம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இன்கேஸ் ஏதாவது உங்ககிட்ட ஆக்டிவ் புக்கிங் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்ச்சில் ஏதாச்சும் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கீங்க திருமலாவில், பிப்ரவரியில் ஏதாச்சும் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கீங்க திருமலாவில், மறுபடியும் ஏப்ரலில் அதே ஆதாரில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா
ஆக்டிவ் புக்கிங் இருக்கிறப்போ ரீசெண்ட்லி புக்குடுங்கிற மாதிரி ஒரு பாப்பப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களில் யாராச்சும் புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களோட பேரில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் இல்லை, நாங்களே தான் பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் போட்டிருக்கோம், மறுபடியும் ஏப்ரலுக்கும் தான் ரூம் வேணும் அப்படின்னா வேறு மொபைல் நம்பர் இருந்தால் அதுலேருந்து லாகின் பண்ணி அதே ஆதாரில் ட்ரை பண்ணுங்கள் புக் பண்ணுறதுக்கு. புக் ஆச்சுன்னா ஓகே. சில டைம் ஆக்டிவ் புக்கிங் இருந்தால் புக் ஆக மாட்டேங்குது, அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களில் வர்ற வேறு யாரோட ரூமாவது அவங்களோட ஆதாரில் புக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் திருமலாக்கு ரூம் எடுத்துட்டீங்க, ஆனால் திருப்பதிக்கு ரூமே எடுக்கல, பட் கீழ் திருப்பதியில் நாங்கள் ரூம் எடுத்துக்கலாமா, மேலே நாங்கள் 30 நாள் டைம் கேப்புக்குள்ளாரையே கீழ் திருப்பதியில் புக் பண்ணிக்கலாமா மேலே ரூம் எடுத்துகிட்டு அப்படின்னா அப்படி புக் ஆகும். கீழ் திருப்பதியில் ரூம் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழ் திருப்பதியிலே ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரே நாளில் திருமலாக்கும் திருப்பதிக்கும் ஒரே நம்பர்லேருந்து ஒரே ஆதாரில் புக் ஆகாது. ஆனால் ஒரே நம்பர்லேருந்து ஒரே ஆதார்லேருந்து அடுத்தடுத்த நாளைக்கு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு திருமலாக்கும் திருப்பதிக்கும் நீங்கள் ஒரே ஆதாரில் புக் பண்ண முடியாது. ஆனால் 9ஆம் தேதிக்கு திருமலாக்கும் 10ஆம் தேதிக்கு திருப்பதிக்கும் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி புக் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் புக்கிங் இருந்தால் மட்டும் உங்களில் வர்றவங்களோட வேறு ஒருத்தரோட ஆதார் நம்பர் வேறு ஒரு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள் புக்கிங். அப்படி யாருமே வரல, நீங்களே தான் மறுபடியும் போகிறீங்க அப்படின்னா மட்டும் அதே நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். புக் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இல்லை திருமலாக்கு ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேஃபர் சைடுக்கு கீழ் திருப்பதிக்கு வேணால் புக் ஆகிக்கோங்க. கீழ் திருப்பதிக்கு புக் ஆகும் திருமலாவில் ஆக்டிவ் புக்கிங் இருந்தாலுமே. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னு சொல்லிட்டு அந்த 6 மணி நேர ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ சில டைம் இஷ்யூ வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அது வந்துச்சுன்னா வேறு ஸ்லாட் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா 100 பார் ரூமை விட்டுட்டு 1000 பார் ரூம் உங்களுக்கு ஓகே இருந்தால் 1000 பார் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு கிளிக்கில் புக் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இன்வேலிட் ஐடி அப்படிங்கிற இஷ்யூ வந்தால் கூட உங்களில் வர்ற வேறு ஒருத்தவங்களோட ஆதார் வேறு ஒரு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள் புக்கிங். ஸோ ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கிளிப்போர்ட் மெத்தட் காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கிடுன்னு கொடுத்துடலாம். இந்த அட்ரஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சிட்டி டைப் பண்ணிக்கோங்க, சிட்டி டைப் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுதான் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கார்டு பேமெண்ட் இருக்கும், யூபிஐ ஆப்ஷன் இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ புக் பண்ணிக்கோங்க. புக் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா சேம் தான், யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா ஒரே நாளில் தானாகவே பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கார்டுலேயோ நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறப்ப 3லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ரெஃபரன்ஸ் நம்பர் பெண்டிங் ஸ்டேட்டஸ்லாம் வந்தாலுமே அதுதான். இது எப்பயுமே ஸ்டாண்டர்ட் ரூல். இது யூபிஐயில் பே பண்ணால் அந்த காசு உடனே நமக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் சேம் டேவே. வேறு மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணுறப்போ 3லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார திருப்பி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும், நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். அதை 10 நாளைக்கு மேலேயும் வரல அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் மெயில் போடுங்க. இல்லை காஷன் டெபாசிட்டுக்கு கூட தனி மெயில் இருக்குது, ரீஃபண்ட் services@tirumala.org. அதுக்கு நீங்கள் மெயில் போட்டு கேட்டுக்கோங்க. பட் மேக்ஸிமம் ஒரு 10 to 12 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தரிசன டிக்கெட் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ரூம் புக்கிங் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா என்றைக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைம்லேருந்து அந்த 6 மணி ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ரூம் எடுத்ததுக்கப்புறம் அந்த காஷன் டெபாசிட் இப்போ நான் சொன்ன மாதிரி யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா சேம் டேவே வந்துடுது. ரீசெண்ட் டைம் புக்கிங்ஸில் எனக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பேமெண்ட் நீங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட் வேறு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 7 to 10 நாட்களாக வந்துடும். ரூமே நாங்கள் எடுக்கலை, கேன்சலும் பண்ணலை, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு காஷன் டெபாசிட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. திருமலாவில் எந்த டிடிடி ரூம்ஸுமே அப்படி தான் 98% ரூம் நல்லா தான் இருக்கும். ஒரு 2% ரூம்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அப்படி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ரிசப்ஷனில் போய் சொல்லுங்கள், இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 100 பார் ரூம்னா கோயில்கிட்ட இருக்கிறது ராம்பக்கிச்சா கெஸ்ட் ஹவுஸ், வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், அதற்கடுத்து சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் வாட்டர் ஹீட்டர் காமன் பிளேஸில் இருக்கும், நம்ம அங்கே போய் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா சோலார் வாட்டர் ஹீட்டர் மட்டும்தான். அடுத்து சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட ஒரு 3 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கல்யாணி காட்டேஜ் இருக்குது, சுதர்ஷன் ஜுவல்லரி இருக்குது, 1NC 2NC 3NCன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100 ரூம். ராம்பக்கிச்சா கெஸ்ட் ஹவுஸ் இப்போ வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ்லேயே பிளாக் 1லே ஆல்ரெடி லிஃப்ட் இருக்குது. இப்போ பிளாக் 2ல் கூட லிஃப்ட் வச்சுட்டாங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் கூட லிஃப்ட் இருக்குது. 1000 ரூம் கோயில்கிட்ட அப்படின்னா நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ், மாத்ருஸ்ரீ. இந்த 1000 ரூம்லலாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கும், இந்தியன் டாய்லெட்டும் இருக்கும், லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும், ரூம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட பஞ்சஜன்யம் இருக்குது. மகுலா தேவின்னு சொல்லிட்டு ஒரு காட்டேஜ் இருக்குது. 1518 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருக்கும், வெளியிலையும் இருக்கும், நல்லாயிருக்கும். 1018 ரூபாய்க்கு 1518 ரூபாய் 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் சூப்பராக இருக்கும்.
ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறது ஏசி ரூம் தான். ஏன்னா கொஞ்சம் மினிமமாக தான் ரூம் இருக்கும். அடுத்து ₹100 ரூம் புக் ஆகும். அடுத்தது ₹1000 ரூம் இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்கேஸ் ஆன்லைனில் கிடைக்கல அப்படின்னா கீழ்த்திருப்பதியில் புக் பண்ணிக்கோங்க. கீழ்த்திருப்பதியில் நம்ம எங்கே ஸ்டே பண்ணலாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பதிங்கிற லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு, இது வந்து பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான புக்கிங்கிறதுனால ஆப்ஷன் 1 தான் காமிக்குது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நீங்கள் தங்குறதுக்கு விருப்பப்பட்டால் விஷ்ணு நிவாசம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏசி ரூம் இருக்கும், நான் ஏசி ரூம் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு கிட்ட நீங்கள் தங்குறதுக்கு விருப்பப்பட்டால் பின்னாடி ஒரே காம்பவுண்டுக்குள்ளாரே ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ₹200 நான் ஏசி ரூம், ₹400க்கும் ₹600க்கும் ஏசி ரூம் இருக்கும். இந்த சைட் அதே காம்பவுண்டுக்குள்ளார மாதவன் காம்ப்ளெக்ஸில் ₹800 ஏசி ரூம் இருக்கும், ₹1000 ஏசி ரூம் இருக்கும். சூப்பராக இருக்கும் மாதவன் காம்ப்ளெக்ஸ் ரூம் எல்லாமே. ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் கூட இப்போல்லாம் ஓரளவுக்கு ரூம்ஸ் நல்லா இருக்குது, ஒரு சில ரூம்ஸ் தவிர. எல்லா டிடிடியோட ரூம்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்டுமே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தேவைப்பட்டால் மாதவன் காம்ப்ளெக்ஸ் இல்லை ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. மாதவன் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் புக் பண்ணாலுமே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான் காமிக்கும். ஏன்னா அங்கே தான் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் மாதவன் காம்ப்ளெக்ஸ்லேயே போய் ரூம் எடுத்துக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஏதாவது நீங்கள் ரூம் ஸ்பெஷல் சேவாஸ்லாம் புக் பண்ண போகிறீங்க, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டால் அங்கே இருக்கிற ஒரே ஒரு டிடிடி ரூம் தொலப்பா கார்டன்ஸ் மட்டும்தான். ₹100 ரூம் கூட நல்லாயிருக்கும், ₹300 ஏசி ரூமும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அது கொஞ்சம் புக் ஆகிடும். இன்கேஸ் திருப்பதிக்கு செலக்ட் பண்ணுறப்போ திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படின்னா வேறு டேரிஃப் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா டக்குன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தொல்லப்பா கார்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறப்போ திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. 24 மணி நேரமும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் திருச்சானூருக்கு போகிறதுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. ₹120 ₹150 தான் கேட்பாங்க. அதுவும் ஷேர் ஆட்டோலாம் இருந்தால் ₹30 நம்ம நைட்டு சுப்பிரபாதம் சேவாக கூட நீங்கள் ஆட்டோலேயே போகலாம். ஸோ 24 ஹவர்ஸும் ஆட்டோ ஃபெசிலிட்டி உண்டு. பஸ்ஸு தான் காலையில் 5:30 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும். பட் ஆட்டோ ஃபெசிலிட்டி 24 மணி நேரமும் இருக்குது. ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது. நீங்கள் ஈஸிலி ரீச்சபிள் தான் திருச்சானூருக்கு போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தொல்லப்பா கார்டன்ஸ் கொடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால். இல்லைனாலும் நீங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையோ இல்லைனா விஷ்ணு நிவாசத்தில் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம போகலாம். நீங்கள் சுப்பிரபாதம் சேவா அபிஷேகம்லாம் கூட புக் பண்ணுறதா இருந்தால். ஸோ கீழ் திருப்பதியில் எங்கே நம்ம ஸ்டே பண்ணுறோங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துல புக் பண்ணுறீங்களோ அந்த ரிசப்ஷன் 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். உங்களோட 6 hours டைம் பேஸ் படி நீங்கள் அங்கே போய் ரூம் எடுத்துக்கலாம். மற்றபடி அதுக்கு அடுத்த ப்ராசஸ் எல்லாம் மேலே புக் பண்ணாலும் கீழே புக் பண்ணாலும் சேம் தான். ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பே பண்ணிக்கணும். இதுவே தலக்கோணான்னு கொடுத்துருக்குறாங்க. அது எங்கே இருக்குன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் அந்த தலக்கோணா சூஸ் பண்ணிங்க. நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தலக்கோணா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரணும். அடுத்து திருமலாவில் புக் பண்ணுறப்பையும் ஒரு நாள் தான் ரூம் புக் பண்ண முடியும். கீழ் திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் தான் ரூம் புக் பண்ண முடியும். ஒரே ஆளோட ஆதாரம் வச்சு நீங்கள் திருமலையில் ஒரு நாள் ரூம் புக் பண்ணிக்கலாம், திருப்பதியில் ஒரு நாள் ரூம் புக் பண்ணிக்கலாம். வேறு நாளுக்கு ஒரு நாளைக்கு மேலே தங்கணும், எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன்லேயே இப்போ நீங்கள் ஒரு 4 பேருக்கு போகிறீங்க அப்படின்னா 2 பேருக்கு ஒரு நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒரு ரூம் புக் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு. மறுநாளைக்கு இன்னொரு 2 பேரோட ஆதார் வச்சு இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இன்பிட்வீன் சாயந்தரம் போல் ரூம் வக்கேட் பண்ணி மறுபடியும் அந்த பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணி ரூம் மாறுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் 2 நாளைக்கு ரூம் எடுக்கிறதுக்கு. ஜென்ரலாக திருமலாவில் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. 3வது நாள் ரூம் பூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம மறுபடியும் என்கொயரி ஆஃபீஸ்க்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ 3வது நாள் அட் எனி பாயிண்ட் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டென்ஷன் ஜென்ரலாக கொடுக்குறாங்க திருமலாவில். கீழ் திருப்பதியில் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் சாவி வாங்குறவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழ் திருப்பதி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது கொஞ்சம் ரேராக இருக்கிறதுனால நீங்கள் சாவி கொடுக்குறவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு 3 நாள் ரூம் தேவை அப்படின்னா உங்களில் ஒரு 4 பேர்லாம் போகிறீங்க அப்படின்னா 2 பேரில் நீங்கள் ஆன்லைனில் ரூம் எடுத்துக்கோங்க. ஸோ மலை மேலே ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா 2 நாள் தங்கிட்டு 3வது நாளைக்கு உங்கள் கூட வந்த இன்னொருத்தரோட பேரில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் ஆஃப்லைன் ரூம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வேணால் நீங்கள் ஒரு 3 நாள் போல் ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலாவில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அது கிடைக்கலன்னா ஒரு சேஃபாக சைடுக்கு கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிக்கோங்க. முதல் நாள் நீங்கள் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு டிடிடி லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்கும். அதில் போய் நீங்கள் ஈஸியாக எல்லா கோயில்களும் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு மறுநாள் காலையில் நீங்கள் திருமலாக்கு ரூம் வக்கேட் பண்ணிட்டு போனால் கூட சரி, இல்லை தரிசனத்துக்கு மட்டும் கூட திருமலைக்கு போயிட்டு வந்துடலாம். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம்ஸ் டெய்லியும் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதார் வச்சு ரூம் எடுத்துக்கலாம். பட் கீ வாங்குறப்போ ஒரு 2 பேராச்சும் இருக்கணும், அப்போ தான் கீ கொடுப்பாங்க. இது இல்லாமல் லாக்கர் ஃபெசிலிட்டி மட்டும் வேணும், அது போதும் எங்களுக்கு அப்படின்னா கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் இருக்குது, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது லாக்கர் ஃபெசிலிட்டி. ஆதாரோட ஜெராக்ஸ் காமிச்சு நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரீ லாக்கர் தான், அதுவும் அப்படி தான். ஒரு நாள் கொடுப்பாங்க,
மேக்ஸிமம் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே அப்படி தான் அவங்க அந்த லாக்கை போட்டுட்டு போயிடுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் கிட்டே இருக்கிற அந்த அலிப்பிரி நடைபாதையில் லக்கேஜ் கவுண்டர் தான் இருக்குது, லாக்கர் கிடையாது. திருமலாவில் ஃப்ரீ லாக்கர் 4 இடத்துல இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கிட்டேயே மாதவம் காம்ப்ளெக்ஸ், பத்மநாப நிலையம், யாத்ரி சதன் 3, இன்னொரு யாத்ரி சதன் இருக்குது. அங்கெல்லாம் ஃப்ரீ லாக்கர் இருக்குது, நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். இல்லைன்னா க்யூலேயே நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, சர்வ தர்ஷன்லேருந்து விஐபி பிரேக் தர்ஷன்லேருந்து எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கே பிரதட்சணம் க்யூலேயே உங்களோட மொபைல் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துக்கலாம். பக்கத்துலேயே செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும். இதெல்லாம் டிடிடியோடது. ப்ரைவேட் மட்ஸ் ஒரு சிலர் லாக்கர் கொடுக்குறாங்க. ஜிஆர் மடத்தில் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான், பிப்ரவரி மிட்டுக்கு அப்புறம் தான் லாக்கர் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்து அஹோபிலம் மட்டில் லாக்கர் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே விகனச மகரிஷி ஆசிரமத்துலேயும் லாக்கர் இருக்குது. அங்கெல்லாம் லாக்கர் கொடுப்பாங்க. ஹாத்திராம் பாபாஜி மட்டுன்னு சொல்லிட்டு கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்குது. அங்கே மினிமமாக லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு ரூம் இருக்குது. அதெல்லாம் ஆஃப்லைன் ரூமுங்கிறதுனால நீங்கள் நேரில் போய் தான் கேட்டால் தான் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஃபோனில் பேச மாட்டாங்க. ஜிஆர் மட் அண்ட் ஒரு சில ரூம்க்கெல்லாம் ஃபோன் நம்பர் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வர சொன்னால் மட்டும் நீங்கள் நேரில் போய் கேளுங்க. நிறைய மட்ஸோட ஃபோன் நம்பர் திருமலா மட்ஸ்ன்னு போட்டால் கூகுளில் உங்களுக்கு வரும். ஃபோனில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்க வான்னு சொன்னால் மட்டும் நீங்கள் நேரில் போய் புக் பண்ணிக்கோங்க. ஆல் இண்டியா ஆரிய சமாஜ்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட ஆஃபீஸ் இங்கே எக்மோரில் இருக்குது, சென்னையில். நீங்கள் அங்கே கூட போய் புக் பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ்க்கு பிஃபோர் போனால். அதோட ஃபோன் நம்பர்லாம் ஆல்ரெடி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதெல்லாம் ப்ரைவேட் மட்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். லாக்கர்னால் ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு அட்வான்ஸாக வாங்கிட்டு காலி பண்ணுறப்போ நமக்கு உடனே கொடுத்துருவாங்க. திருமலாவில் நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது. நம்ம போய் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ரூம் அவங்களுக்கு காலியாக இருக்குன்னு அப்டேட் ஆகிருக்கும் அந்த ரூமை நமக்கு அலாட் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த பிரிண்ட் அவுட்ஸ் ஸ்கேன் பண்ணுற ரிசப்ஷன் எல்லா இடங்களையும் 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். எல்லா கெஸ்ட் ஹவுஸ் பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். 50 ரூபா ரூம், 50 ரூபா ரூம் வேணும்னா நீங்கள் நேரில் மட்டும் தான் போய் எடுத்துக்க முடியும். 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம், ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ரூம், தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம், திருமலாவில் 1000 ரூபா ரூம், 1518 ரூபா ரூம் பற்றின ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட ஃபுல் ஃபெசிலிட்டி டீட்டெயில்ஸோட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் அக்காமடேஷனுங்கிற டாப்பிக்கில் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் மத்தியானம் 3 மணிக்கு திருமலா, திருப்பதி, தலக்கோனா 3 இடங்கள் கொண்டான ஏப்ரல் மாதத்தோட அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா இருக்குது. 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நாளைக்கு சாயந்தரம் பௌர்ணமி கருட சேவா இருக்குது. நெய்வேத்தியம் கொடுக்கலாம். நெய்வேத்திய பாயிண்டில் சுவாமி கிட்ட போய் நம்ம மலையப்ப சுவாமியை பார்க்கலாம். கருட வாகனத்தில் நெய்வேத்தியம் கொடுக்குறதா இருந்தால் W1 கேட் கிட்டேயும் நம்ம நெய்வேத்தியம் கொடுக்கலாம். N1 கேட் கிட்டேயும் நம்ம நெய்வேத்தியம் கொடுக்கலாம். எந்த தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. ரூம் புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தரிசன டிக்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ரூம் சீக்கிரமாக தான் உங்களுக்கு புக் ஆகும். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.